கடவுள்னு சொன்னாலே அதுக்கு உருவாக்குனதுக்கு ரெண்டு காரணம் இருக்கு. ஒன்று, உழைக்கிறதுக்கு தான் உருவாக்குனாங்க. இன்னொன்று, மனுஷங்களால இன்னொரு மனுஷங்கள்கிட்ட சில விஷயத்தெல்லாம் சொல்ல முடியலன்னா அது ஒரு உயிர் இல்லாத பொருள்கிட்டயோ இல்லை ஒரு அறிவில்லாத ஜீவன்கிட்டயோ அவங்களோட எக்ஸ்பிரஷன்ஸ்லாம் அவங்க தெரியுறாங்க. அதுகிட்ட சொல்ல முடியாத விஷயத்தெல்லாம். இதை ஃபர்ஸ்ட் கடவுள்ன்றது இந்த உலகம் எப்படி உருவாச்சு, நிறைய விஷயம் இருக்கு. இதெல்லாம் சயின்ஸாலையும் தீர்மானிக்க முடியாத, அதனால ஒரே ஜெனரல் கான்செப்ட் வச்சாங்க. உலகம் ஃபுல்லா ஏதோ சக்தி இருக்கு, அதான் எல்லாம் உருவாக்குச்சுன்னாங்க. இதை ரெண்டுத்தையும் சேர்த்துட்டாங்க. இதையும் மனுஷங்க பண்ற விஷயத்தையும் சேர்த்துட்டு கடவுள்னு ஒண்ணு வச்சுட்டாங்க. ஏன்னு கேட்டா, இந்த அறிவு இல்லாதவங்களாம் இருக்கிறாங்கல்ல, படிக்க தெரியாதவனுங்க, அவனுங்கெல்லாம் பிழைக்கிறதுக்கு ஒரே வழிதான் இந்த மாரி கடவுள்ன்ற பேரை வச்சு எல்லாரையும் கூப்பிடணும். அது எப்படின்னா, ஒரு சக்தி இருக்கு, ஏதோ ஒரு சக்தி இருக்கு, அதுக்கு உருவெல்லாம் கிடையாது, ஆனா ஏதோ ஒரு சக்தி இருக்குன்னு நம்புறாங்க. இந்த மக்கள் என்ன பண்றாங்க, அந்த மனசுல இருக்கிறதுலாம் தெரிவிக்க முடியாதனால ஏதோ ஒருத்தர் போய் தெரியுறாங்க. இதையும் கடவுள்ன்ற பேர்ல உருவத்தை அமைச்சு அதுதான் மனுஷங்க எல்லாம் தெரிவிச்சு அதுக்கு நம்ம காசுலாம் டிக்கெட்லாம் போட்டு வாங்கி சம்பாதிக்க கூடாதுன்னு இந்த அறிவு இல்லாதவங்களாம் அந்த நேரத்துல அறிவா யோசிச்சு பண்ண விஷயம் தான் இதெல்லாம். இப்போ வரைக்கும் வளர்ந்துருக்கு. இதெல்லாம் இப்ப இந்த விஷயம் எவ்வளவுதான் வந்திருக்குன்னா, எங்க ஸ்கூல்ல 3 வேலையுமே பாட்டு போடுவானுங்க. சாப்பிட்றதுக்கு முன்னாடி போடுவானுங்க, காலைல படிக்கிறதுக்கு முன்னாடி போடுவானுங்க, வீட்டுக்கு போக முன்னாடி போடுவானுங்க. பசியில நின்று இருப்போம், அப்போ உட்காந்து பிரேயர் சொல்றான்னு ஊறப்பட்ட பாட்டை போடுவாங்க. டூர் போனான்னு சொல்லிட்டு டூர் அரேஞ்ச் பண்ணானுங்க, அங்க போய் பாட்டை போடுறானுங்க பஸ் கிளம்புறதுக்கு முன்னாடி. இவ்வளோ ப்ரேயர் பண்ணிட்டு பெங்களூர்ல போய் 4 வண்டி பிரேக் டவுன். இது கடவுள் இவருக்கு இவ்வளவு தரம் கடவுளுக்கு பண்ணி அவங்க கடவுள் ஒன்றும் திருப்பி பண்ணல. இருந்தாலும் உள்ள எல்லா ரூமுக்கு போறதுக்கு முன்னாடிலாம் பாட்டு போட்டு சாவடிச்சானுங்க. ஏன் அந்த ஸ்கூல் இப்படி இருக்குன்னு தெரியல. கைலாஷா மலைன்னு ஒரு மலை இருக்கு, அது டிபெட்ல இருக்கு. அந்த மலையை ஏற முடியாததுக்கு நிறைய சயின்டிபிக் ரீசன்ஸ்லாம் இருக்கு. அது சுத்தி இருக்கிற அந்த மேக்னிடியூட்ஸ், அந்த சர்க்கம்ஸ்டன்ஸ்லாம் வச்சு அதில் ஏறது ரொம்ப கஷ்டம்னு முடிவு பண்ணாங்க. அதை உடனே உனக்கு என்ன சொன்னானுங்கன்னா, இந்த கைலாஷ மலைன்ற பேரே பார்த்தீங்கன்னா ஒரு புராணத்துலேருந்து வந்துச்சு. இந்த புராணம் எங்கேன்னு வந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா, கடவுளுக்கு ஏதாவது கதை வேணும், அதனால ஒரு கதையை உருவாக்கும். அந்த கதை வருங்காலத்துல ஒரு படமா கூட எடுக்கலாம்னு சொல்லிட்டு இப்ப சீரியல் எல்லாம் கூட விடுறாங்க. அதுல வச்சு காசு சம்பாதிக்கிறாங்க. எல்லாமே காசு தான், அந்த கடவுளும் காசு தான். இந்த அதுக்கப்புறம் இந்த கைலாச மலையை ஏற முடியாததுக்கு நிறைய காரணம் இருக்கு. இந்த சிவன் அந்த கதையில பாத்தீங்கன்னா, சிவன் இருக்கிற மலை கைலாச மலை. அந்த அந்த கைலாச அந்த இந்து மக்கள்லாம் சேர்ந்தா அந்த மலை ஏற முடியல, நிறைய பிசிக்கல் எபிலிட்டிஸ் எல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு அந்த மலைக்கு கைலாச மலைன்னு பேரை வச்சுட்டாங்க. அதுக்கு காரணம் அதான். அந்த காரணம் என்னன்னா, அங்க சிவன் இருக்கிறாரு, அங்க மனுஷனால போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு கட்டுக்கதைலாம் உருவாக்க ஆரம்பிச்சிட்டானுங்க. ஆனா நிறைய பேர்லாம் போயிடறானுங்க, அதெல்லாம் சொல்ல மாட்டாங்க வெளியே. கடவுள்ன்ற பேரை வச்சு நிறைய விஷயத்த இந்த உலகத்துல சாதிச்சுன்னு இருக்கிறாங்க. இன்னும் இந்தியாவில மட்டும்தான். ஆனா இப்படி மற்ற நாட்டுலாம் பார்த்தீங்கன்னா கடவுள்ன்றது அவங்களுக்கு என்டர்டைன்மெண்ட் தான் வரணும்ல. இந்த ஹாலோவின் ஃபெஸ்டிவலு, அந்த ஹாலோவின் ஃபெஸ்டிவல், அதுக்கப்புறம் குட் ஃப்ரைடே, அதெல்லாம் நிறைய அவங்க ஈவெண்ட்ஸு அதெல்லாம் நிறைய கிரியேட் பண்ணி ஜாலியாக என்டர்டைன்மெண்ட், ஃபேமிலியோட சேர்ந்து என்டர்டைன்மெண்ட் பண்ணுறது தான் அதெல்லாம். இங்கே மட்டும் பார்த்தீங்கன்னா அதை வச்சு ஊறப்பட்ட காசு கும்பாபிஷேகம்னு வைக்கிறானுங்க, திருவிழான்னு வைக்கிறானுங்க, அது வேற ஒரு நாள் லீவ் வேற விடுறானுங்க ஸ்கூலுக்கு, ஒரு நாள் படிப்பு ஃபுல்லாக கெட்டு போகுது. அது நான் எப்படி சொல்றது, படிப்பு கெட்டு லீவ் கிடைச்சா நல்லதுதான், அது ஒரு விதத்துல எனக்கு நல்லதுதான். படிப்பு இருந்தாலும் இது ஒரு மூட நம்பிக்கை. இதுக்காக ஒரு நாள் ஸ்கூல் லீவ் விடுறது, நிறைய விஷயத்த ரத்து பண்றதுலாம் நிறைய பண்றானுங்க. இந்தியாவில எப்படின்னா பணத்தை தின்றானுங்க, அவனுங்களை போய் கும்பிடுறானுங்க. அந்த அளவுக்கு இவனுங்க வளர்ச்சி அடைஞ்சிடுறாங்கன்னு நம்ம சொல்லலாம். அந்த அளவுக்கு வளர்ச்சி அடைஞ்சிடறானுங்க. நம்ம மக்கள்கிட்ட இந்த விஷயத்தெல்லாம் நிறைய போய் நம்ம சேர்க்கணும். இந்த மாதிரி கருத்தங்க நிறைய போட்டு அதுக்கப்புறம் நம்ம வெளியே இந்த மெயின் சிட்டிஸ், மெயின் ஏரியாலாம் போய் இந்த கருத்தரங்கெல்லாம் வச்சு நம்ம நிறைய மக்களை எஜுகேட் பண்ணணும். என் கிளாஸ்லேயே நிறைய பேர் சொன்னானுங்க, சீமானோட பெரிய ஃபேன்லாம் நானுங்க. என்கிட்ட நான் சீமானோட பெரிய ஃபேனு, ஏன்டான்னு கேட்டேன். அது நிறைய காமெடி பண்ணுவாரா, நான் தான் ஒரு ஃபேனு. சரி, அதே மாதிரி கடவுள் நம்பிக்கை இருக்க நிறைய பேர், கடவுள் நம்பிக்கை இருக்கவங்க நிறைய பேர் இருக்கிறானுங்க என் கிளாஸ்ல.
அந்த மாரி அவனுக்கு கொஞ்சம் கொஞ்சமா சொல்லி புரிய வச்சேன். கடவுள் எப்படிடா வந்தாங்க, கடவுள் அவனு ஒன்னே சொன்னானுங்க, கடவுள் தானே நம்மளே படைச்சாங்க, சரி கடவுளை யாரா படைச்சான்னு கேட்டேன். அதுக்கு அவன் முடிச்சானுங்க. நான் சொல்லிட்டா, நீ தான்டா படைச்ச கடவுளை, நீ தான் படைச்ச கடவுளை, வேற யார் படைச்சா, நீ இதே ஒரு பேரை வச்சு யார வேணா கடவுள் சொல்லி கும்பிடலாம். அதுக்கு தனி ஒரு உருவம் கொடுத்து அதை வந்து நம்ம கடவுள்னு வச்சு அதுக்கு ஒரு கதை உருவாக்கி அது கும்பிடணும்னு அவசியமே இல்லை. ஒரு கல்லை எடுத்து பட்டை அடிச்சு முன்னாடி ஒரு விளக்க வச்சு அது கூட கடவுள்னு. அதான் இப்ப ஒரு கல்லை கூட வச்சு நம்ம கும்பிடலாம், ஆனா இவனுக்கு ஒரு பட்டை அடிப்பானுங்க. அது வந்து ஒரு ஒரு பெரிய ஒரு டைரியே உருவாக்கிறானுங்க அந்த அவ்வளோ ப்ரேயர் பண்றதுக்குன்னு. ஸ்கூல்ல அவ்வளோ பிரச்சனை இருக்கு, அதெல்லாம் பார்க்காம பாட்டு போட்டு பசங்க பசிய வந்து அவனுங்க கொடுமைப்படுத்தினுறானுங்க. நிறைய பசங்க சொல்றானுங்க, இந்த ப்ரேயர் டைம்லாம் கொஞ்சம் குறைங்கன்னானுங்க. அது ரொம்ப முக்கியம், கடவுள் நீங்க வழிபட்டாதான் கடவுள் உங்க ஏதாவது திருப்பி செய்வாரு அப்படின்னு சொல்லிட்டு 50 நிமிஷம் நின்ன இடத்துல இருந்து ப்ரேயர் பண்ணணும். அந்த மாதிரிலாம் எங்க ஸ்கூல்ல இருக்கு. சாட்டர்டே ப்ரேயர் பண்ணணும் 50 நிமிஷம், ரொசரின்றாங்க அதை வேற. எங்க ஸ்கூல் அதுக்கு மேல 50 லட்ச ரூபாய்க்கு கோல்டு பிளேட்டிங் ஜீசஸ் சிலையை எடுத்துன்னு வந்து வைக்கிறானுங்க அந்த சர்ச்சு மேல. தனியா சர்ச்லாம் இருக்கு எங்க ஸ்கூல்ல, முன்னாடி படிச்ச ஸ்கூல் பெட்டிட்ல. 50 லட்ச ரூபாய்க்கு அதை வச்சு நம்ம ஒரு நோட் புக்லாம் வாங்கி தரலாம் இல்லாத பசங்களுக்கு. அவ்வளவு செலவு பண்ணி எதுக்கு வேஸ்டா பண்ணணும்னு எனக்கு தெரியல. நம்ம நிறைய போராட்டம் பண்றோம், இருந்தாலும் இந்த மக்கள்லாம் என்ன நினைக்கிறாங்கன்னா, வந்துட்டானுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு மண் போய் நேரம் வண்டி எடுத்து ஒரு பெரிய இஷ்யூ ஆகணும். இந்த மாதிரி நம்மலாம் சொல்லி தெரிவித்த விட ஒரு நம்ம சொல்லி தெரிவிச்சு அதை வந்து ஒரு பெரிய ஆள்னா என்ன, படிக்காதவங்க தான். அது அந்த மினிஸ்டர் படிச்சா வந்துடுறானுங்க, அவனுக்கு காசு கொடுத்து தான் வந்துடுறானுங்க. படிச்சு கஷ்டப்பட்டு ஒரு ஐஏஎஸ் ஆகுது எவ்வளவு கஷ்டம், ஆனா அந்த ஐஏஎஸ்க்கே மதிப்பு இல்லை. அந்த மாரி இந்தியா போகுது. ஆனா ஒருத்தன் படிச்சுட்டானா வெளிநாட்டுல அவ்வளோ அவனுக்கு மரியாதை. ஜப்பான்லனா படிப்புன்றது வந்து வெறும் புக்கு மட்டும் இல்லை, வாழ்க்கையில எப்படி இருக்கணும், எப்படி நடந்துக்கணும், எப்படி பழகணும்ன்றது கொண்டு ஜப்பான்ல அதுதான் கல்வியாவே இருக்கு. படிப்புன்றது வந்து சமூக அறிவியலும் நம்மளுக்கு சேர்த்து இருக்கணும். அது மட்டும் இல்லாம நிறைய டேலண்ட் இருக்கணும், டேலண்ட்டையும் வளர்த்துக்கணும். இந்த கடவுள் பேரை சுத்தின்னு இருக்கிறவனுங்க வந்து யாருமே எங்க படிப்பறிவு இல்லாதவங்க தான் உண்மையிலே. இன்னைக்கு ஸ்டேட்டஸ் எல்லாம் பார்த்தேன், பூஜைலாம் பண்றாங்க, பால் அபிஷேகம், அது சிலைலாம் வாங்கிட்டு வந்து வச்சு பாலை இன்னுமா மேல ஊத்துறாங்க. ஒருவேளை கடவுள் ஒண்ணு இருந்தாருன்னா, பிள்ளையார்னு ஒருத்தர் இருந்தாருன்னா அவருக்கு பால்லாம் மேல ஊத்துறோம், யார் துவச்சு விடுவா அதெல்லாம்? இல்ல ஒரு மேல ஊத்துறோம், அவருக்கு ஒரு மாதிரி டிஸ்டர்பன்ஸா இருக்காதா? இவ்வளவு தூரம் பண்றோம், அவங்களுக்கே வேணாமா இதெல்லாம்? பிள்ளையார் வந்து ஒரு எலி மேல வகர்றாரு, அந்த எலி என்ன வெயிட்டு, பிள்ளையார் எவ்வளவு வெயிட்டு, யானையோட தலையத்துல வந்து வைக்கிறோன்றாங்க. நிறைய விஷயம் இருக்கு உலகத்துல வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு ஆராய்ச்சி பண்றதுக்கு. எதை கேட்டாலும் ஒரு ரேட்டம் தான், இதெல்லாம் கடவுள் பண்றது, இதெல்லாம் கடவுள் பண்றது, இல்லைன்னா ஒண்ணு இதெல்லாம் விதியின் செயல், இதெல்லாம் விதியின் செயல். அதை சொல்லியே முட்டாள அவனுங்களே முட்டாள ஆகிறானுங்க. எதுவுமே தொடர்ந்து கண்டுபிடிக்க மாட்டானுங்க அவனுங்களே. எனவே இந்த சமூகத்தில் நிறைய தப்பு இருக்குதான். மக்களும் படிச்சவனா இருந்தாலும் சரி அவனும் முட்டாளாதான் இருக்கிறான். நான் கடவுளாலதான் மாதிரி வந்தேன்னு சொல்லிட்டு அவனும் உலகத்துல தான். நம்ம வந்து இத ஒரு நம்ம பேசினா டிவிலாம் எடுத்து போட மாட்டான். அது ஏன் அதே ஒரு மினிஸ்டர் அவனுங்கெல்லாம் பேசினா டிவில எடுத்து போடுவாங்க. ஒரு பாலிட்டிக்கல்ல அரசியல்ல இருக்கிறவனுங்க வந்து இந்த மாரி விஷயத்த பேசினாதான் மக்கள்கிட்ட போய் சேரும். ஆனா அந்த மாரி யாருமே இங்க கிடையாது. அந்த மாரி ஒருத்தவன் நம்மளால உருவாக்கப்பாங்க. படிச்சு ஐஏஎஸ் ஆனாலும் அதுக்கு இப்ப மதிப்பு இல்லாம தான் போகுது. இந்த அரசியல் தான் எல்லாமே. டெமோக்ரஸி கண்ட்ரின்றான் கேட்டா. கலைஞர் ஸ்டாலின்லாம் இருந்தாங்கப்பா, பேச்சவனா வச்சானா? நம்ம இப்ப நம்ம சொல்லலாம், அவங்க வந்து இதை பத்தி இன்னும் அவங்க பேசல, கடவுளை பத்தி அவங்க பேசுறல்ல, ஜாதி ஒழிப்பு, கேஸ்ட் அதை பத்தி தானே பேசுறாங்க. நான் இப்ப என்ன தலைப்பு குத்துறேன், கடவுள் மறுப்பு தானே. அவர் உண்மையில ஸ்டாலின் வந்து ஒரு கிரேட் லீடர் தான். நிறைய வந்து நிறைய மக்களுக்கு உதவி பண்ணிட்டு இருக்காரு, அதுதான் முக்கியம். ஒரு அரசியல்வாதினா அதான் முக்கியம். மக்களுக்கு நிறைய உதவி பண்றதும், இந்த மாரி ஜாதி கேஸ்ட் இது எல்லாத்தையும் ஒழிச்சு கட்டுறது, எல்லாம் சமம்ன்ற சொல்றதுதான் உண்மை. கடவுளை பத்தி யாருமே பேச மாட்டாங்க. ஏன்னா அந்த கடவுள்ன்றது மனசுக்குள்ள பதிஞ்சு போயிடுச்சு. அதை ஸ்டாலின் ஒருவேளை அதை ஒரு கேஸா எடுத்து அதை பண்ணார்னா அது நம்ம 50% கண்டிப்பா நம்ம சாதிக்கலாம், ஜெயிச்சிடலாம். 50% ஏன்னா இன்னும் அதிமட்டமா இருக்கிறானுங்க எல்லாம், அவங்களாம் மாற்றவே முடியாது என்ன பண்ணாலும்.
நம்ம ஒருவேளை அந்த 50% தாண்டி நிறைய பேர் நம்ம இட்டுனே போனா அவங்களுக்கே புரிஞ்சிடும் நம்ம தான் பைத்தியமாகறோம், மத்த எல்லாம் அறிவாளி ஆகிறோம்னு அவங்களே புரிஞ்சிடும். ஆனா நம்ம இந்த மாதிரி நிறைய கூட்டம் கருத்தரங்கம் நம்ம விடவே கூடாது. நிறைய பேர் பண்றாங்கதான், ஆனா யாரும் ஜெயிக்கிறது இல்லை. ஆனா நம்ம ஜெயிக்கணும். நான் எல்லாரையும் மாத்தணும். நான் என் கிளாஸ்ல கூட 2 பேர் நான் மாத்திட்டேன். கடவுள் கடவுள்லாம் இல்லடா, அவங்களே யோசிக்க வச்சுட்டேன். இந்த மாதிரி நம்ம நிறைய கூட்டம் போடணும், நிறைய மாத்தணும். எனவே இந்த வாய்ப்புக்கு நன்றி எடுத்த என் அப்பாவிற்கு ரொம்ப நன்றி.